மக்களவை உறுப்பினர் சீட் தருவதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் ஏமாற்றிவிட்டார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரே நிமிஷங்க அவர் கையெழுத்து போட்டதே இப்ப அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோயில்ல இதுவரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது. புரியுதா? எம்பி சீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. நான் எங்க போட்டு கொடுத்தேன், நான் எங்க சொன்னேன்னு சொன்னார். அரசியலில் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடிச்சு அதை நான் இதுவரைக்கும் காமிக்கல. ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். பாருங்க, நீங்களே இத விஷுவல் எடுத்துக்கங்க. அவர் விஷுவல் பாருங்க. ஒரு 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்துருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது, தலைவர் எம்ஜிஆர் காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லம்மா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்க. அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டார். நான் எங்க சொன்னேன்? யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு? 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. அது தப்பு. எங்களுக்கும் அது மாதிரி கீழ்த்தரமா பேச எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க அண்ணா அவர்கள் சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எங்க கேப்டன் எங்களுக்கு சொன்னது போல அந்த மரியாதையோட அரசியலை மரியாதையோட நாங்க நடத்தணும்னு நினைக்கிறோம். அதனால ஐசியூல இருந்த கட்சிங்கிறாரு. பக்கத்துல விஜயபாஸ்கர் அமைச்சரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. அமைச்சருக்கு தெரியுங்கிறாரு. இவர் தான் சொல்றாரு, அமைச்சரை இருகின முகத்தோட தான் இருக்கார். இன்னைக்கு அதிமுக இருக்கிற அமைச்சர்களில் இருந்து கடைகோடி தொண்டர் வரைக்கும் அதிமுகவினரே இன்றைக்கு நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எடப்பாடி செய்தது தவறு என்பதை அனைத்து அதிமுகவினரும் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர் பேசுகிற அத்தனைக்கும் மே 4ஆம் தேதி வருகின்ற ரிசல்ட் தான் அதற்கான பதில் என்பதை சொல்றேன். அதனால ஐசியூங்கிறாரு. மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் ஐசியூக்கு போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் தேமுதிக தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணி இல்லாத ஒரு பேச்சு எப்பவும் பேசுறதில்ல. ஆனால் அதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. யாரோட போய் கூட்டி சேர்ந்துருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமாக எதிர்த்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். திமுக கடுமையாக எதிர்த்தாங்க. இன்றைக்கு வடிவேல் அவர்கள் திரு கருணாநிதி மேடையில் இருக்கும்போது கடுமையா பேசுறார். திரு விஜயகாந்த் அவர்களை கொச்சப்படுத்தி பேசுறார். அப்படிப்பட்டவரோடு எப்படி கூட்ட வச்சீங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். எப்படி கூட்ட வச்சாலே உங்களுக்கு தெரியும். மேலும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, அதிமுக மேலவை உறுப்பினர், மாநில உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். நீங்க ஏதோ திட்டமிட்டு போயிருக்கிறீங்க, அது வேற விஷயம். அது உங்களுடைய சொந்த விஷயம். அதுக்குள்ள நான் போகவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.